நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் முடிஞ்சால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நான் அப்பப்போ போடுற வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்ற போது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. ஓகேங்களா? சரிப்பா, இப்போ இன்றைக்கி ப்ரோமோ வந்துச்சா? திருப்பி சாண்ட்ராவா? ஏன்ப்பா இந்த சாண்ட்ரா விஷயத்துக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு நீங்கள் புலம்புறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலி நான் தான் சொல்கிறேனேங்க, அவங்க ஒரு மாதிரி கன்னிங் கேம் ஆடுறாங்க. அது வெளியில் தெரியல அப்படிங்கிறத விட சேனலுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க கேம் ஆடுறாங்கன்னு. ஸோ இதுவும் ஒரு விதமான கேம் ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் இது வந்து என்ன ஆகும்னா ஆடியன்ஸை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். இவங்க ஸ்ட்ராங்காகவும் பேச மாட்டுறாங்க, அதே சமயத்தில் வந்து கேம்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தையும் ஓப்பன் அப் ஆக மாட்டுறாங்க. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு எமோஷ்னல் ப்ளேவே பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் கேம் ப்ளேவும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அதுதாங்க அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஓப்பன் அப் ஆகணும் அப்படின்னும் போது யாராவது இதை வம்பு வலித்து அதுக்கு தான் திவ்யா வந்து வம்பு வலிச்சிட்டே இருக்காங்க. வா சண்டைக்கு அப்படின்னு. நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. இவங்க கனியுமே நேற்று விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, சீன் சொன்னதை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க அவங்கள சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இவங்கள சொல்லிட்டாங்க மாற்றினும் போது அங்கேயும் அந்த கோல்டு வார் போகுது. நம்மளுக்கு தான் தெரியுமே, கனி அழுதோடனே அந்த குரூப்பிசம் அப்படியே வந்துட்டு பொத்தி என்னது நான் மேகலையை பொத்தி வச்சேனே அப்படிங்கிற மாதிரி கனியை பொத்தி வச்சிருக்கேன் அந்த குரூப்பு அக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாரும் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எதிராக நிற்கிற சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஓட்டிங்கும் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு 5 ஓட்ஸ் வந்துச்சு, ஐ மீன் நாமினேஷனில் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேம் ப்ளே தான் பண்ணுறாங்க ஆப்வியஸாக. அதுலேயும் வினோத்தை வந்து அவங்களுக்கு 2 வாரமாகவே பிடிக்கல. ஸோ டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா வினோத் டபுள் கேம் ஆடுறாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டே தான் இருக்கேன், வினோத் டபுள் கேம் ஆடுறாரு. அதே தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்சர்வேஷன்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக அப்சர்வ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டுறாங்க. அந்த அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அதை கன்னிங்காக கேம் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிட்டு இவங்க வந்து நான் போய் டைரெக்டாக அவங்க கிட்ட மோத மாட்டேன். ஆனால் திவ்யாவை வந்து நான் நாமினேஷன் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அதே மாதிரி வினோத் வந்து யாருக்கு எதிராக திருப்பி விடணுமோ அதை நான் திருப்பி விடுவேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளேவை பண்ணுறாங்க. இவங்க டைரெக்டாக போய் பிரச்சனையை சம்பாதிக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து சிம்பத்தி கேம் ஆடுவேன். அதாவது வீடே எனக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கேமோ விக்டிம் பிளேவோ நான் பண்ணுவேன். ஆனால் நான் யார் கூட கேம் ஆடுறேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து மற்றவங்களுக்கு எதிராக சைலண்ட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அதை திருப்பி விடுவேன்றது தான் அவங்களோட கேம் பிளே. இது ஒரு கன்னிங்னஸான கேம் பிளே அப்படின்னு சொன்னாலும் இது ஆடியன்ஸ் ரொம்ப நாளைக்கு இதை தாக்கு பிடிக்க முடியாது. இது வந்து ஆடியன்ஸை இரிட்டேட் பண்ணணும் போது ஆல்ரெடி இவங்க போய் சொல்கிறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்துடுச்சு. இப்போ வந்து சீனு வந்து அப்போ கனி சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு வந்து பண்ணும்போது அப்போ நீங்கள் எவ்வளோமா பேசியிருக்கீங்க சுபிக்ஷா பற்றி அப்படின்னும் போது அதுதான் நம்மளுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஒன்று நீங்கள் வந்து முன்னாடி பேசுகிற பேச்சே பின்னாடியும் பேசணும், இல்லைனா பின்னாடி என்ன பேசுறீங்களோ அது தைரியமாக முன்னாடி பேசுறதுக்கான கட்ஸோடு அந்த கேமை ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பத்தி கேம் ஆடுறங்கிற பேரில் நீங்கள் வந்து ஸ்கூபி டூ அப்படிங்கிற இடத்துல சுபிக்ஷாவை நாயின்னு சொன்னது, அப்புறம் அவளுக்கு டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொன்னது, இதெல்லாம் வந்து பிரஜனை வெளில ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பாரு விஷயங்களில் அந்த கேப்டன்சி விஷயங்களில் வந்து அவள் கழுத்துலேயே மிதிச்சிருக்கணும்ல, நான் சொன்னதை நீ செய்யலையேடா அப்படிங்கிற மாதிரி சபரியை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டது. ஆனால் வீக்கெண்டில் வரும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி பம்முனது, கனியை மட்டும் மாட்டி விட்டுட்டு இதுக்கெல்லாம் பிரஜன் வெளில பதில் சொல்லிட்டு இருக்காரு எல்லா இன்டர்வியூஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் என்னமா போய் சொல்லி திரியிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து அந்த இன்னொன்று அவரோட ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக ஜனங்களுக்கு தெரியுதுன்னும் போது நீங்கள் ரொம்ப ஜனங்களோட விருப்பம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ப்ரொமோ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா வெறும்னே வந்து ஒரு விஷயத்தை ஒரு சினாரியாவை வந்து வினோத் அட்ரஸ் பண்ணுறாரு. நான் இப்படி போனால் அவங்க சட்டை பண்ணல அப்படி இப்படின்னு ஒரு சினாரியாவை அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் அந்த டோனில் சொல்ல, நீங்கள் நிஜமாகவே அந்த டோனில் சொல்ல அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓவர் போர்டாக போயிட்டுருக்கு சாண்ட்ரா. அந்தளவுக்கு ஒர்த்தான கேம் இது கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸில். அந்த ப்ராமிஸுங்கிறதுக்கோ சாரிங்கிறதுக்கோ வேல்யூவே இல்லாத ஒரு கேம் அது. அந்த கேமில் நீங்கள் அந்த கேம் வந்து கேமாக ஆடுங்க. அந்த 2 வார்த்தைங்களோட வேல்யூவை வந்து இந்த கேமில் போடுற அளவுக்கு இந்த கேம் ஒர்த் இல்லை. ஏன்னா அந்த 2 வார்த்தைங்க ஒர்த்து, சாரி ஆகட்டும் இல்லைனா வந்து ப்ராமிஸ் ஆகட்டும். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், இவர் விக்ரம் வந்து அந்த மதர் ப்ராமிஸ்னு சொல்கிறதோ, அதுக்கப்புறம் இப்போ இவங்க இந்த குழந்தைங்க மேலேன்னு இது எல்லாமே வந்து அந்த கேம்க்கு அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைங்களுக்கு ஒர்த் இருக்குது, அதை ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணும்போது உங்களுக்கு கேம் ஆடணுமா ஆடுங்க, அதை நீங்கள் எப்படி ஆடுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் அதுக்காக குழந்தைங்களை வலிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல வினோத் மேலே மிஸ்டேக் இருக்குமானா ஆப்வியஸாக இருக்கும். வினோத் டபுள் கேம் தான் ஆடுவார் எப்பயுமே. நான்